வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாகவே இந்த கொரோனா பேரிடர் காலம் அப்படிங்கிறது பல நிலைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாமே இயல்பு நிலையில் இருந்து அனைத்து விதமான செயல்பாடுகளுமே மாறுதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதில் தொழில் நிறுவனங்கள் நடத்துவதாகட்டும் அல்லது மற்ற செயல்பாடுகளாகட்டும், ஊடகங்கள் இயங்குவது, மற்ற துறைகள் இயங்குவது, எல்லாவற்றிலுமே இந்த சூழலுக்கு ஏற்ப பல மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதன்படி நடந்து கொண்டும் இருக்கிறோம். அதே மாதிரி கல்வித்துறையிலும் அதே மாதிரியான ஒரு மாற்றங்கள் பள்ளி கல்வி துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கான தேர்வுகள் என்பதில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசு மாநில கல்லூரிகளில், மாநிலங்களில் இருக்கின்ற கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் நடத்துகிற இந்த இறுதி தேர்வு அப்படின்றது இன்றைக்கு மத்திய அரசால் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலில் தேர்வுகள் தேவையில்லை, நடத்த வேண்டாம், அதற்கு முன் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்களினுடைய தேர்ச்சியை மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது திடீரென்ற செப்டம்பர் மாத இறுதிக்குள் கல்லூரி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மாநிலங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. இது மாநிலங்களினுடைய உரிமையில் தலையிடுகின்ற ஒரு செயல் என்று கண்டனம் எழுந்திருக்கிறது. என்றால் யுஜிசியின் வழிகாட்டுதல் படித்தான் நாங்கள் நடத்துகிறோம் என்று மத்திய அரசு சொல்லுகிறது. இதில் என்ன நிலைப்பாடு என்பதை பற்றி நாம் பேசலாம். மாநிலங்களின் உரிமைகளில் தொடர்ந்து மத்திய அரசு தலையிடுகின்ற போக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கல்வியில் மிக அதிகமாகவே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான இந்த கல்லூரிக்கான இறுதி தேர்வு விஷயத்தில் மாநில அரசுகளினுடைய முடிவுகளில் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடுகிறது என்ற ஒரு பொருளில் நாம் பேச இருக்கிறோம். இன்றைக்கு கல்லூரி தேர்வு சர்வாதிகார முடிவு, மாநிலங்களை மதிக்காத மத்திய அரசு என்ற தலைப்பில் நாம் உரையாட இருக்கிறோம். நம்முடைய சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் இணைந்திருக்கிறார். அதேபோல் கல்வியாளர் பேராசிரியர் புவையிலனின் நம்மோடு இணைகிறார். இவர்கள் 2 பேரையும் வரவேற்று நம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். அருணன் சார், உங்ககிட்ட இருந்து நான் தொடங்குறேன். இது மாநிலங்களினுடைய உரிமைகளில் தலையிடுவது அப்படின்றது நம்ம பல நிலைகளில் தொடர்ந்து பார்த்துட்டே தான் வர்றோம். இந்த தேர்வு விஷயம், அதுவும் இந்த மாதிரியான நேரத்தில் இப்போ அதை தான் நம்ம முக்கியமாக குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. சட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் சூழலுக்கு ஏற்ற முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த கல்லூரிகளுக்கான இறுதி தேர்வு கட்டாயம் செப்டம்பர் மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அவசர நிலை ஆட்சி காலத்துல கல்வியானது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு போனது. அது அறிவிக்கப்பட்ட அவசர நிலை ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு தவறு. இப்ப நடப்பது அறிவிக்கப்படாத அவசர நிலை ஆட்சி. இதுல நடைமுறையில கல்வியானது மத்திய அரசுடைய பட்டியலுக்கு, அதனுடைய அதிகார பட்டியலுக்கு போயிட்டது மாதிரி தெரியும். நீங்க ஒவ்வொன்னா யோசிச்சு பாருங்க. நீட்ல இருந்தே எப்படி மாநிலங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது சொந்தமாக சுயேட்சையாக, அந்த மாநில நிலைமைகள் ஆகிட்டாங்க. அது இப்பொழுது இந்த கொரோனா காலத்திலே கூட அவங்க தலையிட்டு உத்தரவு போடுங்க. நல்லா சொன்னீங்க. முதல்ல இப்ப குறிப்பாக இந்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி நினைக்கிறேன், அப்பதான் ஒரு தெளிவான உத்தரவை கொடுத்து மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு துறை செப்டம்பர் மாசத்துக்குள்ள கல்லூரி தேர்வுகளையும் நடத்தியாக வேண்டும். எப்படி நடத்தணும் என்பதற்கான வழிகாட்டுதல்களும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கியத்துவத்தை பிரமாதமா அதுல சில வழிகள்லாம் வருது. என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களுடைய உருவாக்கி இருக்கு. அப்பதான் வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு 2வது வாக்கியம். 3வது வாக்கியம், உலகம் நம்முடைய கல்வியை பற்றிய வருவாங்க. ஆக இந்த உத்தரவு சொல்லுது, செப்டம்பர் மாதத்திற்குள் கல்லூரி தேர்வுகளை நடத்தாக வேண்டும் மாநிலங்களும் அப்படி என்று அந்த உத்தரவு. எனக்கு ஒண்ணு புரியல. இன்னைக்கு புதிய சூழல் அழகாக குறிப்பிட்டீங்க. எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய வாழ்வே மாற்றி கிடக்கு. இந்த கடைசி தேர்வு, கடைசி செமஸ்டர் தேர்வு, அதை வச்சுதான் பாஸா ஃபெயிலா போடுறது, அடைந்தவரா இல்லையா, தோல்வி
என்று கணித்து அவருக்கு பட்டம் வழங்குவது, அந்த பழைய பாணி அதை மாதிரியே தெரியல மோடியார். ஏங்க இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்? அவர் என்னமோ பிரமாதமா 150 நாடுகளுக்கு கொரோனா வந்து உதவி பண்ணுதுன்னு நம்ம ஆள் பூரா நைசா சொல்லுது. சரி, கண்டிப்பாக அருணன் சார், அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு இந்த காலத்துல புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஏன்னா எதுவுமே விவாதங்களுக்கு வருவதில்லை, மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்படுவதில்லை, எந்த ஒரு விஷயமே இல்லாமல் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து மத்திய அரசு அறிவிக்கிறது, மாநிலங்களின் மீது திணிக்கிறது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நான் பேராசிரியர் லெனின் கிட்ட நான் கேட்டு வரேன். பேராசிரியர் லெனின் சார், உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, கல்லூரி மாணவர்கள் இப்போது இருக்கிற கல்லூரி நிலை இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது செப்டம்பர் இறுதிக்குள் இந்த கொரோனா காலத்தில் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தோழர் அருணன் சொன்னது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. இது வந்து ஒரு தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இதை நம்ம பார்க்க முடியலை. இது முழுக்க முழுக்க ஒரு அதிகாரத்தை வந்து பறிக்கிற ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதில், அதிலும் குறிப்பாக கல்வித்துறை சார்ந்த உரிமைகளை பறிப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற ஒரு வாரம், ஒரு 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக புதிய தேசிய கல்விக் கொள்கை 2019 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அரசு பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கொள்கை முடிவை வந்து அரசு எடுத்து அறிவிக்கிறாங்க. அது அந்த கொள்கை வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய சாராம்சம் இதுதான். இங்கே ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளின் எண்ணிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால் இவ்வளவு கல்லூரிகள் தேவையில்லை, அதெல்லாம் இழுத்து மூடணும் அப்படின்னு அந்த அறிக்கையில் பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. ஆனால் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிடும் போது நமக்கு இன்னும் பல ஆயிரம் கல்லூரிகளை நம்ம திறக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இந்த சமூகத்தின்பால் அக்கறை உள்ள, நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வை உள்ள நாம் வைக்கிற கோரிக்கை இப்படி இருக்கிறது. ஆனால் அரசுக்கு பரிந்துரை செய்த கமிட்டியின் அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், இவ்வளவு கல்லூரிகள் தேவையில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அதை அடியொற்றி தான் பல முடிவுகளை கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இந்த 3வது 5வது 8வது வகுப்புகளுக்கு தேர்வுங்கிறத வந்து அவங்க பொது தேர்வுன்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 8வது வகுப்புக்கு பிறகு தொழிற்கல்வியை வந்து அவர்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்தது. ஸோ இது வந்து கல்வித்துறையின் மீது நடக்கிற ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்ற அடிப்படையில் தான் நாங்களாம் அதை பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்திலையும் எரியிற வீட்டில் பிடுங்கிறது ஆதாயம் அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ உயிருக்கு அஞ்சுகிற மிக மோசமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரின் தாக்குதல் மிக கொடூரமாக உலகம் முழுவதும் தாக்கியிருக்கு. இப்படிப்பட்ட இந்த கொடூரமான சூழலில் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு, அதுவும் குறிப்பாக அடுத்த தலைமுறையாக இருக்கிற மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது அப்படின்னா அது ஏற்க முடியாதது. ஏன்னா நம்முடைய பள்ளிக்கூடங்கள் வந்து அந்தந்த ஊர் சார்ந்து இருக்கும். பெரும்பாலும் பள்ளிகளுக்கு குழந்தைகள் இடம்பெயர்ந்து போகிறதில்லை. ஆனால் கல்லூரி என்பது அப்படி அல்ல. பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து போய் படிக்கிறார்கள். அப்போ கிராமப்புறங்களிலிருந்து, குக்கிராமங்களிலிருந்து வந்து படித்த மாணவர்கள் அரசினுடைய திடீர் அறிவிப்பினால் ஊர் கூட போக முடியாத அளவுக்கு எவ்வளவு சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவசரமாக ஒரு 2-3 மணி நேர கால அவகாசத்திற்குள்ளாக அவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரு கொடூரமான சூழல் வந்து நிலவியது. அப்போ உயிர் பயத்தில் குழந்தைங்கள்லாம் புத்தகங்களை தங்களுடைய விடுதிகளில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து ஏற்கனவே 2 அகமதிப்பீட்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டாகிவிட்டது. ஆக அதுவே ஏறக்குறைய ஒரு இறுதி நிலை தான். அப்போ அந்த இறுதி நிலையிலிருந்து இந்த பருவத் தேர்வு என்னத்தை மாற்றத்தை தந்துருங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அதனால் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட அகமதிப்பீட்டு தேர்வுகளின் அடிப்படையிலேயே இந்த தேர்வு, இந்த இறுதி பள்ளி கல்லூரிக்கான இறுதி தேர்வு முடிவுகளை நம்மளால் அறிவிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே பிராக்டிகல் முதல்ல யுஜிசி வந்து இதுதான் வந்து பரிந்துரைகளையும் ஒன்றா வச்சிருந்தது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த மதிப்பீட்டின்படி நீங்கள் வந்து தேர்ச்சி அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி மீண்டும் வலியுறுத்துகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அது எப்படி? இல்லை, இது என்னன்னா, இது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினுடைய பார்வை அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு உயர்தட்டு சமூகத்து பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிக்க முடியும். அதற்கான
கட்டமைப்பு வசதிகள் உங்ககிட்ட இருக்கும், கணிப்பொறி இருக்கும், இணைய வசதி இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் குக்கிராமத்திலிருந்து வந்து படிக்கிற ஏழை பிள்ளைகளுடைய நிலைமை என்னமாகும்? அவங்க கிட்ட வந்து எல்லா விதமான தொழில்நுட்ப கருவிகளும் இருக்கிறதா என்று நாம் யோசிக்கணும். ஒரு சாராரை வந்து வெளியில் நிறுத்தி இவர்கள் யோசித்திருக்கிறார்கள். கண்டிப்பா அதுதான் இதுல வெளிப்படையா சொல்றதுக்கு பதிலாக அவங்க வந்து உத்தரவு என்கிற பெயர்ல, யூஜிசி என்கிற பெயர்ல நடத்துகிற ஒரு நாடகமாகத்தான் நாம் இதை வந்து பார்க்கிறோம். நம்மோடு வலதுசாரி ஆதரவாளரான திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று நிகழ்ச்சியில் அவருடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்யலாம். வணக்கம் சார். உங்களுக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட முதல் கருத்தை நான் வந்து கேட்டுறேன். முதல் கட்ட கருத்தை, இந்த செப்டம்பர் இறுதிக்குள் கல்லூரிகளுக்கான அந்த இறுதித் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய சலுகைகள், நிறைய தளர்வுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இதில் மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக ஒரு உத்தரவு போட்டு இதை நீங்கள் செயல்படுத்தியே தீரணும், இல்லைன்னா நாங்கள் யூஜிசி ஆக்ட் படி மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு மிரட்டல் துணியில் வந்து பேசுறதுன்றது சரியான விஷயமா? இல்லை, இது வந்து நான் வந்து முற்றிலுமாக உடன்பட மாட்டேன். சகோதரர் லெனின் பேசினதையும் கேட்டேன். இதில் வந்து மக்கள் வந்து எல்லா தட்டு மக்களும் எல்லா தட்டு மாணவர்களும் நிச்சயமாக பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கில் தான் வந்து ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். ஆனால் எங்கே இவருக்கு சொன்னதுலேருந்து வேறுபடுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த தேர்வானது நடைபெற வேண்டுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னாக்கா, மாணவர்கள் ஒரு சிலர் வந்து அரியர்ஸை வந்து திரும்ப எழுதுகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அப்போது அவங்க ஏற்கனவே தேர்ச்சி பெறலை. அப்போ அவங்களுக்கு எதை வச்சு நீங்கள் தேர்ச்சி கொடுப்பீங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், மாணவர்கள் கடைசி செமஸ்டரில் வாங்குற மார்க்கை வச்சும் அது மொத்தமாக ஆவரேஜ் பண்ணியும் மட்டும்தான் நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகளோ மற்ற விஷயங்களுக்கோ அதை கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ திடீர்னு போய் ஒரு சட்டத்தை மாற்றிட முடியாது ரொம்ப ஈஸியாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, தொடர்ந்து ஒரு மாணவன் வந்து 74%, 73% தான் வாங்கியிருக்கான். இந்த செமஸ்டரில் 80% வாங்கினாக்க அது ஒரு ஆவரேஜ்னு பார்க்கும்போது 75% தாண்டும் போது, அப்போ அந்த மாணவனுக்கு உண்டான ஏதாவது வேலை வாய்ப்புலையோ மற்ற விஷயத்திலயோ ஒரு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க பழைய ஆவரேஜே வச்சு போடுறேன் அப்படிங்கிறதோ, இல்லை ஒரு சில மாணவர்கள் வெறும் பாஸ் மார்க் முன்னாடி வாங்கியிருக்கலாம், ஆனால் ஃபைனல் செமஸ்டர்ல நல்லா பண்ணியிருக்கலாம். இதுல எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ்டு வியூ வேணும் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு விஷயம், சொன்ன மாதிரி பல மாணவர்கள் வெளியூர்ல ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்க வந்து சட்டத்தை வந்து மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா, ஐஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையில் வந்து சலுகை அறிவித்திருக்கிறார் மத்திய மனிதவளத்துறை அமைச்சர். அதாவது அட்வான்ஸ்டு JEE அட்வான்ஸ்டு வந்து தேர்ச்சி பெற்றால் போதும், அவங்க வந்து இந்த +2 மதிப்பெண் இந்த ஆண்டு வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா இதற்கு முன்னாடி +2 மதிப்பெண் வந்து 75 விழுக்காடு எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 20 டாப் 20க்குள்ள வந்து அவங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூலா இருந்தது. இப்போ இங்க மட்டும் தளர்த்த முடிகிறது, ஏன் இங்க வந்து தளர்த்த முடியாது? சட்டம் அப்படின்றது ஐஐடி சட்டம் கிடையாது, மாநில கல்லூரிகளுக்கு ஒன்று. இது ஒரு நிச்சயமாக ஒரு வேலிடான क्वेश्चन. காரணம் என்னன்னாக்க, நீங்க 10வது படிக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு வந்து நீங்க வந்து இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்வை வச்சு நாங்க மார்க் போடுறோம்னு சொல்லிடலாம். 10வது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க? அவங்க வந்து +1 +2 சேர போறாங்க. +1 +2 சேர்ந்த மாணவர்களுக்கும் அதே தான். +1 எப்படி இருந்தாலும் +2 போறாங்க. +2 சேர்ந்த மாணவர்களுக்கும் கூட இது இன்டர்னல்ஸ் இருக்கு, இது இருக்கு, 1008 விஷயங்களை சொல்லி முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கூட நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மார்க் போட்டுடலாம். ஆனா எப்பயுமே +1 +2ல ஒரு விஷயம் இருக்கு. +2 பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்பயுமே என்னன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம், இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டா கரெக்ட் பண்றோம்னு சொல்லி டீச்சருங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மார்க் கம்மியா போடுவாங்க. அப்போ நீங்க அதை ஆவரேஜ் பண்ணும்போது மாணவன் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு தேர்வு சிச்சுவேஷன்ல அவனுக்கு கம்மியான மார்க் கிடைக்கிறதுக்கு, மாநிலத்தின் முதன்மையா கூட ஒரு மாணவன் வர முடியும், அவனுக்கு தேர்வுக்கான அந்த ஒரு வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு தெரியும், அதை வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்க. ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணையும் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல நீங்க போய் இப்போ மாற்றி எல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்கும் போது அப்ப அந்த மாணவனுக்கான ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. இன்னொன்னு, இதே விட்டுடுங்க, அந்தந்த ஊர்களில் +1 +2 வரைக்கும் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தேர்வுகள் ரத்தோ மற்ற விஷயங்களோ இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. கல்லூரி தேர்வுன்னு முடியும் போது கல்லூரி தேர்வை முடித்து மேற்படிப்பு செல்வதற்கும் சரி, இல்லைன்னாக்க கல்லூரி தேர்வை முடித்து வேலைக்கு செல்வதற்கும் சரி, இந்த தேர்வுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபைனல் செமஸ்டர்ல ஒரு டாக்டர் இது இருக்கு MBBS படிக்கிறாங்கனாக்க அவங்க ஃபைனல் செமஸ்டருக்கு இல்ல நீங்க நீங்க சொல்றது சரி. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த சட்டம் அங்கேயும் இங்கேயும் வேறுபடுதே எப்படின்னு கேக்குறேன். கல்லூரி திட்டத்திற்குள் நுழைகிறீர்கள், கல்லூரியில இருந்து வெளியில போய் நிஜம் ஆய்வு படிப்புகளை படிக்கின்ற மிகப்பெரிய ஆய்வாளர்களை தருவதாக சொல்லுகின்ற ஒரு நிறுவனம்.
அங்க வந்து நீங்க தளர்வுகள் கொடுப்பீங்க. ஆனால் ஒரு மாநிலங்களுக்கான அந்த கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த தளர்வுகள் வந்து சரியா வராது. இந்த தளர்வினால் மேலும் பல மாணவர்கள் பயனடையத்தான் போறாங்க. இப்ப நீங்க சொல்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி சொல்லியிருக்கிற மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல மேலும் பல மாணவர்களுக்கு அட்வான்டேஜ், இன்னும் ஆன்லைன்ல கூட நீங்க படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் போய் சேருமான எனக்கு காரணம் என்னன்னா எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்கா, ஊர்கள்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு. பட் இதுல வந்து நம்ம வந்து பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஆனா இந்த கல்லூரி படிப்பை முடித்து நாளைக்கு வெளியில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நான் அதுவும் குறிப்பா சொன்னது வந்து நம்ம பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகளை கண்டிப்பா பேசலாம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றையுமே வந்து அவர்கள்ட்ட பதில் கேட்கலாம். இப்போ லெனின் சாட்டகேசன் ஒரு பேராசிரியராக இருக்கும்போது அதை என்னன்னா இப்போ அவர் சொன்னாரு, செமஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சில மாணவர்கள் வந்து பாடங்கள் எழுதுறதுல வந்து தேர்ச்சி பெறாம இருந்திருப்பாங்க, அரியர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களை எப்படி நீங்க மதிப்பிடுவீங்க இப்ப இறுதி தேர்வில் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு. அப்பதானே வந்து அவங்களை வந்து நீங்க அடுத்ததுக்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்களா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இல்லை, இதில் சார் சொன்ன விஷயத்தில் 2 விஷயத்தை நான் மறுக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் திருத்துகிற போது மதிப்பெண்ணை குறைச்சி போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமன் மீத், அது ஒரு காமன் மைண்ட் செட். அது அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஆசிரியரும் மாணவர்களுக்கு மார்ப்பை குறைச்சி போடணும்னு நினைக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கணும், அவங்கள தரப்படுத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அந்த கருத்தை நான் முற்றிலும் மறுக்கிறேன். பள்ளி கல்வி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லூரி கல்வி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு உதவி செய்கிறது தான் ஆசிரியர்கள் இருக்கிறமே தவிர ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வஞ்சிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ அல்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா அரசாங்கமும் சரி, இல்லை டெல்லி அரசாங்கமும் சரி, இந்த தேர்வுகளை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப மிக முக்கியமான வரவேற்பை நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கர்நாடகத்தில் என்ன நடந்திருக்கு, இப்போ சென்னையை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கர்நாடகத்தில் கொரோனா தொற்று வந்து அதிகமாக இன்றைக்கி வந்திருக்கு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து அந்த பொதுத் தேர்வை நடத்தியது ஒரு மிகப்பெரிய குற்றம். அதனால் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக அந்த தேர்வு நடத்தின ஆசிரியர்கள் மத்தியில் நிறைய கொரோனா பரவி இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் ஒரு பிடிவாதமான ஒரு போக்கோட ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒன்று. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கருத்தை சொல்லுவார், இங்கே வந்து கல்வி என்பது வேறு, தேர்வு என்பது வேறு. இவங்க வந்து தரப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் இங்கே வந்து பின்தங்கிய சமூகத்து மக்கள் உள்ளே வர முடியாதபடி இந்த தேர்வை வந்து ரொம்ப கடினமானதாக மாற்ற முயற்சிக்கிறார்கள்னு அவர் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எழுதியிருக்காரு. இப்போ இந்த சமூக கண்ணோட்டம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முடிவு எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று. இன்னொன்று, அரியர் தேர்வு பற்றி அவர் சொல்கிறாரு. 2வது பருவத் தேர்வுகளை பற்றி சொன்னாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அரியர் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு இது பொருந்தும். இப்போ நீங்கள் 5 பருவங்களில் படிக்காத மாணவர்கள், அதுவும் இந்த அகாடமிக் இயர் முடிஞ்சு எண்டில் ஒரு 10 நாளையில் படித்து நல்லா பரீட்சை எழுதிடுவான், அவன் 100 மார்க் வாங்கிடுவான்னு சொல்கிறத வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியாது. ஆக 5 பருவங்களில் பெற்றிருக்கிற மதிப்பெண்களின் சராசரி அடிப்படையிலோ அல்லது தேவைப்பட்டால் ஒரு 5-10% மதிப்பெண்கள் கூடுதலாக அளித்தோ கூட மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்கலாம். ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு படித்து முடிச்ச உடனே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. ஆனால் என்ன கொடுமைன்னா, படித்தாலும் இனி வேலை கிடைக்காது என்கிற அளவுக்கு இந்த நாட்டில் வந்து நிறைய அரசினுடைய கொள்கை முடிவுகள் பெரிய சீரழிவை உருவாக்கி இருக்குதுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எடுக்கிற மதிப்பெண் வச்சு எந்த நிறுவனமும் வேலை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் நேர்முக தேர்வு போய் கலந்துக்கணும். அங்கே கேட்கப்படுகிற கேள்விகள், அதே மாதிரி நீங்கள் அங்கே வைக்கிற நுழைவு தேர்வு, இந்த 2 அடிப்படையில் வச்சு தான் அவங்க வந்து வேலை எடுத்துக்கிறாங்களே தவிர இங்கே கல்லூரிகளில் பெறுகிற மதிப்பெண்களை வைத்து வேலை பெறுகிறார்கள் என்கிற அந்த செய்தியை வந்து ரொம்ப முற்றிலும் தவறான செய்தி. அரியர் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் சலுகை காட்டலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அரியர் மட்டும் இல்லை, நீங்க 5 பருவங்கள் படித்திருக்கிற மாணவர்களுக்கு கூட நீங்க வந்து சலுகை காட்டி மதிப்பெண் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம பேசலாம். பேராசிரியர், அரியர் என்பது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில ரொம்ப குறைச்சதான். அது ஒரு 2-3% மாணவர்கள் தான் அரியர் வச்சிருப்பாங்க. ஆக மீதி இருக்கக்கூடிய 97% மாணவர்களின் உரிமையை நம்ம பறிக்க கூடாது. சரி, அருணன் சார் ஒரு விஷயம் கேட்கலாம். அருணன் சார், இப்ப என்னன்னா, யுஜிசியினுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறாரு, ராஜ்னிஷ் ஜெயின். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பேரிடர் காலங்கள் அப்படின்றப்பவும் வந்து இந்த மாதிரி தேர்வுகள் நடத்தாமலே வந்து நீங்க வந்து பட்டம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? ஏன்னா நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடு. இதுல வந்து ஒவ்வொரு பகுதியிலும் பெரிய பெரிய சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடும். ஏன்னா பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி வந்து வெள்ளம் வரும், குஜராத்ல நிலநடுக்கம் அப்படின்றது அடிக்கடி வரும். அப்ப இந்த மாதிரியான சூழல்ல எல்லாம் நீங்க தேர்வுகளை நடத்தாதீங்க, தேர்வுகளை நடத்தாமலே தேர்ச்சி அறிவிங்கன்னு கேட்டா எப்படி அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. இல்ல, அதாவது இந்த கொரோனாங்கிற இந்த கொள்ள நோய் உலகத்துக்கே ஒரு புதிய விஷயம். இத்தகைய ஒரு பெரிய இயற்கை பேரிடர், உலகத்தையே சுற்றி விழுங்க துடிக்கிற இந்த பேரிடரை இதுவரை உலகம் சந்தித்ததில்லை.
இந்த நிலைமையில நம்ம புதிதாகத்தான் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் அதான் ஆரம்பிச்சேன். இந்தியா இந்த கொரோனா விஷயத்துல அதை தடுப்பதில் 150 நாடுகளுக்கு இந்தியா உதவி செய்கிறது என்று பிரதமர் பேசினாரு. நம்ம எல்லாம் கேட்கிறோம், அந்த 150 நாடுகள்ல இந்தியாவும் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இந்தியா உலக அளவுல கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள்ல 3வது இடத்துக்கு வந்துருச்சு. 10,77,000 போயிட்டு இருக்கு. 11 லட்சத்தை தாண்டிக்கிட்டு இருக்குது, போய் எட்டிக்கிட்டு இருக்குது. இத்தகைய நிலைமை இதுக்கு முன்பு வந்துச்சா? நான் ஏற்றுக்கொள்கிறேன், பீகார்ல பெரிய வெள்ளம் வரும், அசாம்ல வரும், அல்லது குஜராத்ல நிலநடுக்க வரும். இப்படி இந்தியா முழுக்க இப்படி ஒரு பேரிடர் இதுவரை நமக்கு தெரிந்த இந்திய வரலாற்றுல நடந்தது உண்டா? உலக வரலாற்றில் நடந்தது உண்டா? எப்படி யுஜிசியுடைய அந்த நிர்வாகி இப்படி பேசுறாங்க எனக்கு புரியல. இந்த நிலைமையில இந்திய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இந்த கடைசி பருவ தேர்வை அனைத்து மாநிலங்களும் நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று எப்படி சொல்றாங்க? இதனுடைய நோக்கம் என்ன? இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த நோக்கம் என்ன என்று நான் நினைப்பதை சொல்றேன். அது என்னன்னா, உலகத்துல 3வது இடத்துல இருக்கும். இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. நீங்க டெல்லியை கழிச்சிட்டீங்கன்னா 2வது இடம் மாநில அளவுலன்னு பாத்தீங்கன்னா. டெல்லியை சேர்த்தீங்கன்னா 3வது இடம். இங்க பேராசிரியர் லெனின் ரொம்ப சரியா குறிப்பிட்டார். 2 நாளைக்கு முன்பு ஆங்கில ஏட்டு ஒன்றில ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க, இந்த மாதிரி சில மாநிலங்கள், இங்க அவர் மகாராஷ்டிராவையும் டெல்லியும் குறிப்பிட்டார், அதுதானே 1, 2 இருக்கு. இப்படி சில மாநிலங்கள் இந்த கடைசி பருவ தேர்வை தாங்கள் கைவிட்டு அதற்கு முந்தி நடந்த தேர்வுகளில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன்டர்னல் எக்ஸாம், அந்த அக மதிப்பீட்டுன்னு சொன்னாரே அந்த மதிப்பெண்கள், இவற்றை வைத்து அவங்களுக்கு தேர்ச்சி, அந்த தேர்ச்சியினுடைய மதிப்பீட்டு அளவை தீர்மானிக்கலாம் என்று சில மாநிலங்கள் ஏற்கனவே முடிவுக்கு வந்திருக்கு. நம்முடைய நண்பர் சேதுராமன் சொல்றாரு அது எப்படி சட்டத்தை மாத்தலாம்னு. ஆனால் சில மாநிலங்கள் சட்டத்தை மாத்தி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்கிறோம் என்றால், அந்த உரிமையை தமிழ்நாட்டுக்கும் தாருங்கள். நல்ல வேளையாக தமிழக முதல்வரும் அப்படிதான் கடிதம் எழுதி இருக்கிறதாக செய்தி வந்திருக்குது. கண்டிப்பாக கடிதம் எழுதியிருக்கிறார். கண்டிப்பாக உரிமை கேட்டு அதிகாரம் கேட்டு அந்த கடிதத்தை முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, மற்ற மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள் வந்து நாங்க வந்து தேர்வை ரத்து செஞ்சுட்டோம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் மாநில அரசு வந்து யுஜிசிக்கே வந்து கடிதம் எழுதி இருக்கிறது. எல்லாம் சரி, ஆனால் என்னன்னா பொதுப்பட்டியலில் இருப்பதை மத்திய அரசு தான் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வைக்கிற வாதம் இருக்குல்ல. இல்ல இல்ல அப்படி வாதம் வச்சாங்கன்னா பொதுப்பட்டியலில் இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு போராட வேண்டியிருக்கும். இல்ல அது வாதமா கூட இல்ல, அதுதானே இன்னைக்கு சட்டமாவும் இருக்கு. மத்திய அரசு முடிவெடுத்து விட்டால் அதுதான் இறுதி முடிவு, பொதுப்பட்டியலாக இருந்தாலும். இல்லங்க, அவங்க அப்படி முடிவெடுத்தால் அதை எதிர்த்து மாநிலங்கள் போர்க்குரல் எழுப்புவதை தவிர வேறு இல்லை. காரணம், இது உயிர் பிரச்சனை, இது வேற மாதிரி பிரச்சனை. ஏங்க இத்தனை லட்சம் பேரும் நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ண பாத்துச்சு இதே தமிழக அரசு. 10ஆம் வகுப்பு தேர்வு நடத்தணும்னு பார்த்தாங்கல்ல, பல லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப தொற்று பரவன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசியில எதிர்கட்சிகள் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு அதை கைவிட்டாங்களா இல்லையா? கைவிட்டதா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இதே தமிழக அரசு. இப்ப நல்ல வேளையாக கல்லூரி தேர்வு நடத்த முடியாது. அந்த கடிதத்தை நீங்க நான் பூரா படிச்சு பார்த்தேன், முதலமைச்சருடைய கடிதத்தை. அதுல ஒரு 2-3 விஷயம் சொல்றாருங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இங்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முதல் விஷயம், பல கல்லூரிகள் அறிகுறி தெரியாத தொற்று வந்த நோயாளிகளுடைய முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றை பழையபடி தேர்வு மையங்களாக மாற்ற முடியாது. மாற்றினால் மாணவர்களுக்கு தொற்று வரும். நான் சொல்லல, தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. இதற்கு மத்திய அரசுடைய பதில் என்ன? கண்டிப்பா திரு ரமேஷ் சேதுராமன், இப்ப என்னன்னா யுஜிசி வந்து சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது, இந்த கல்லூரி இறுதித் தேர்வை எப்படியெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஏற்கனவே வந்து அருணன் சார் முடிச்ச அந்த இடத்துல இருந்தே நான் வர்றேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான 3 விஷயங்களை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முதல் அறிவுரையாக அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சுகாதாரம், பாதுகாப்பு, சம வாய்ப்பு, இந்த 3மே வந்து காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யுஜிசி வந்து அந்த வழிகாட்டுதல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ கல்லூரிகள் அனைத்துமே வந்து கொரோனா தடுப்பு மையங்களாக அல்லது வந்து அந்த தனிமைப்படுத்தும் மையங்களாக மாற்றப்பட்டு விட்டன. அவர் சொன்ன மாதிரி இப்போ அதை நீங்கள் வந்து மறுபடியும் மாற்றினால் மாணவர்களுக்கு வந்து இந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறதோ சுகாதாரம் அப்படின்றதோ அங்கே
பேண முடியாத ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழல். சம வாய்ப்பு அப்படிங்கிறதும் இங்கே அகப்பட்டு போகுது, அடிபட்டு போகிறது. ஏன்னா இவர் பேராசிரியர் சொன்ன மாதிரி. அப்புறம் எப்படி வந்து இந்த தேர்வு வந்து எல்லாருக்குமானது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது இவர்கள் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல நான் உடன்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், முதல்ல வந்து டைம் லைனே பாத்தீங்கன்னா செப்டம்பர் வந்து பாசிபிளா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து லாக்டவுன் சொல்றோம், லாக்டவுன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து திரும்ப அதுக்குள்ள எல்லாமே சரியாயிடுமா, ஆகஸ்ட் மாசம் சரியானாதான் நீங்க செப்டம்பர்ல வந்து பண்ண முடியும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த டைம் லைனே நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், சம வாய்ப்பு சொன்ன மாதிரி பள்ளிகள் வரலைக்கும் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்களில் படிப்பாங்க. ஒரு விஷயம் வந்து லெனின் சார் சொன்னதில் வந்து திரும்ப சொன்னாங்க, மாணவர்களை வந்து வஞ்சிக்க மாட்டாங்க, யாரும் வஞ்சிக்க மாட்டாங்க, ஆனால் அவர்களை ஊக்கப்படுத்தணும், மேலும் அவர்களை நிறைய மார்க் போட்டாக்கா அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்கிறதுனால. அது ஏன்னா வந்து நீங்க வந்து மேக்ஸை தவிர பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். நீங்க என்ன எழுதுறீங்கிறதுல வந்து எப்படி எழுதுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், அது என்ன முறையில் எழுதப்படுறது, அதை கொஞ்சம் பாலிஷ் பண்றது, அதுக்காகத்தான் ஆசிரியர்கள் இது வந்து இந்த 100% தேர்ச்சி அப்படின்னு விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழியாக வேணா அந்த இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு வேணால் அது வந்து பொருத்தமாக இருக்கு. 100% இல்ல அரசு பள்ளியில கூட ஒரு சில பள்ளிகள் 100% தேர்ச்சி. காரணம் வந்து சும்மா வணிக ரீதியானது கிடையாது, அவங்க ஆசிரியர்கள் முழு அர்ப்பணிப்போட பண்ணியிருக்காங்க. எங்க பள்ளியில வந்து நாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், அசோக் நகர்ல பெண்கள் மேல்நிலை பள்ளி இந்த மாதிரியான இருக்கும்போது அவங்க எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு 100% தேர்ச்சின்னு. காரணம் என்னன்னாக்க ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போட வேலை செய்யறாங்க, அவங்களும் நம்ம பாராட்டியே ஆகணும். இது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் இருந்தா கூட பல பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, அரசு பள்ளிகளை எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து தனியார் பள்ளியில சேர்க்கணும், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில கூட போய் சேர்க்கிறாங்க. அது என்னன்னா ஒரு பெர்செப்ஷன், அரசு பள்ளிகள்ல வந்து எதுவும் சரியா இருக்காது. நீங்க சொன்ன அசோக் நகர் அரசு பெண்கள் பள்ளியில அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் விஷயம். ஏன்னா அவங்க கெபாசிட்டி இருக்குல்ல, எவ்வளவு மாணவர்களை அவர்கள் வந்து அதுக்குள்ளப்படுத்தி பேச முடியாது. இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், கிடைக்கிறது கஷ்டம். காரணம் என்னன்னாக்கா அந்த பள்ளியில தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு எவ்வளவு மாணவர்கள் அந்த பள்ளிக்குள்ள வந்து அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும், அவங்களுக்கு அதை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, இது தனியார் பள்ளிகள் 100% இல்லை, இவங்களும் பண்றாங்க, பட் இவங்க நல்ல நோக்கில் பண்றதுங்கிறதுனா வியாபார நோக்கிலையும் ஒரு சில இது நடக்குது. குறிப்பா நாமக்கல்ல மற்ற ஊர்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், பிள்ளைகளை வந்து காலேஜுக்கு வந்து பெரிய இதுல சேர்க்கணும், அதுக்கு நிறைய மார்க் வாங்கணுங்கிறதுக்காக இவங்களை எல்லாம் போட்டு +1 ஸ்கிப் பண்ணிட்டு +2 2 வருஷத்துக்கு +2 போர்ஷனை எடுத்து அதனால மாணவர்கள் சரியா நீட்டுக்கு தேர்வாகாம போய் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தா கூட மாணவர்கள் சரி அந்த கல்லூரிக்கு போறதுங்கிறது ஒரு விஷயம். நான் சொன்ன கல்லூரி முடிச்சு போறாங்க அப்படிங்கும்போது இதுல வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பேலன்ஸை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்லும்போது சொன்னார். அதே மாதிரி வந்து மாணவன் என்னதான் வந்து அரியர்ஸ் வச்சிருந்தா கூட அவன் தேர்ச்சி பெற்ற போறான். அது கொஞ்சம் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா காரணம் என்னன்னா, கடைசி செமஸ்டர் வரும்போது தான் நிறைய மாணவர்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும். ஐயோ நம்ம கூட படிச்சவன் எல்லாமே விட்டுட்டு போயிடுவான், அப்ப நம்ம தேர்ச்சி மட்டும் பெறலன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும், அது வரைக்கும் ரொம்ப விளையாட்டா போயிடும். 3 வருஷம் 4 வருஷங்கிறது அந்த கடைசி செமஸ்டர்ல தான் வந்து பல மாணவர்கள் அட்லீஸ்ட் அரியர்ஸ் வச்சவங்கள 70% 60% தேர்ச்சி வந்து அடைஞ்சிருவாங்க அந்த வருஷத்துல. இல்ல அதுதான் லெனின் சாரும் அதான் சொல்றாரு. அப்போ முதலில் விளையாட்டு போக்காக இருந்தாலும் கூட இறுதி தேர்வில் அவங்க வந்து எட்டி பிடிச்சிருவாங்க. அப்ப அந்த மாணவர்களை ஏன் நீங்க வந்து ஃபெயில் ஆக்கணும், அப்ப பிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. 40% தகுதி இல்லாத மாணவர்களுக்கு நீங்க வந்து அதுக்காக ப்ரோமோட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், 60% இல்ல நீங்க 10% கூட அந்த மதிப்பெண் தகுதி நிர்ணயிக்கிறத தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஐஐடியில் ஒரு போக்கும் இங்கே ஒரு போக்கும் அப்படிங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து 75 விழுக்காடு நீங்க வந்து +2 மதிப்பெண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை +2வில் ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் ஜேஇஇக்கு வந்து நீங்க நீட் மாதிரி தான் சார். அதுவும் நீங்க அதை படிக்காம நீங்க இத எழுத முடியாதுங்கற விஷயம். நீங்க என்ட்ரன்ஸ்க்காக கோச்சிங் கிளாஸ் போய் பாஸ் பண்ணிட்டீங்க, +2 மதிப்பெண் வேண்டாம்னு சொல்றேன். இந்த அடிப்படைங்கிறது என்னன்னாக்க, உங்களுக்கு இந்த கோச்சிங் சென்டரா இருக்கட்டும் ஏதோ இருக்கட்டும் விட்டுடுங்க. உங்களுக்கு நீங்க அந்த அடிப்படை +1 +2ல படிக்கிறீங்க இல்லையா, அந்த அடிப்படை கணக்குகளோ மற்ற விஷயங்களோ தெரியாம இதுல நீங்க தேர்ச்சி அடைய முடியாது. நீங்க ஃப்ளூக்ல தேர்ச்சி ஆயிட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்க யாராலும் ஒருத்தர் நீங்க சொல்லுங்க 50% எடுத்த மாணவன் வந்து இங்க வந்து 95% எடுத்தான்னு நீங்க வந்து காட்டுங்க. நீங்க நீட்ல பாருங்க, +2ல ரொம்ப 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 பார்டர் மார்க்ல பாஸ் பண்றவங்க நீட்ல பாஸ் பண்ணி மருத்துவக் கல்லூரிகளுக்கு போயிருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கோச்சிங்கான வாய்ப்புகள் இருந்தால் போயிட முடியும் அப்படின்னா இங்க எங்க உங்களுக்கு வந்து மதிப்பெண்ல தகுதி திறமை? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த திராவிட ஆட்சி காலத்துல இதுவரைக்கும் இருந்த பள்ளிகள்ல எதுலயுமே வந்து அந்த பள்ளி அந்த கல்வியோட தரத்தை வந்து நம்ம வந்து மற்ற ஸ்டாண்டர்டுக்கு உயர்த்தலன்னு சொல்ற மாதிரி ஆயிடும்.
அப்ப நம்ம அப்படிதான் சொல்றோம். நீங்க பள்ளிகளினுடைய தரத்துக்கு போகாதீங்க. இங்க எப்படி வந்து கல்வியை சொல்றேன், தகுதி திறமை எங்க வச்சிருக்காங்கன்றதை தான் நான் வந்து இப்ப கேள்வியாவே கேட்கிறேன். சரி, லெனின் சட்ட கேட்கலாம் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற மாதிரியான நடைமுறை தான். தோழர் அருணன் சொன்னது மாதிரி கண்களை விட்டு விட்டு சித்திரம் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகள் எல்லாம் கேர் சென்டராக இருக்குது, அங்கே நோய் தொற்றுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ பிள்ளைகளை கொண்டு போய் நரபலி கொடுக்க சொல்லுதா இந்த அரசு அப்படிங்கிற கேள்விக்கு நம்மகிட்ட என்ன பதில் இருக்குன்னு தெரியல. அப்போ பிள்ளைகளை நரபலி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேலை வாய்ப்போ கல்வியோ தரமோ இது எதுவுமே பேச முடியாது. இப்போ கல்வியினுடைய தரம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் பல்கலைக்கழக மானியக் குழு சொல்கிறத எல்லாரும் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லுகிற இதே அரசாங்கம் தான் பல்கலைக்கழக மானியக் குழு வேண்டாம் கலைக்கணும்னு சொன்னது. அன்னைக்கு கலைக்கணும்னு சொன்ன அரசாங்கம் இன்னைக்கு பல்கலைக்கழக மானியக் குழு சொல்லுது கேளுங்கன்னு சொல்ற ஒரு இரட்டை நாக்கு போக்கு இருக்கு. அண்ணா சொல்லுவார், ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, இரட்டை நாக்குடையாய் போற்றி ஒரு அறிவு மாயில பேசுவார். அப்போ இது மாதிரி இந்த இரட்டை நாக்கு போக்கு வந்து ஏன், அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்வியை தரப்படுத்துவது என்பது கல்விக்கான மானிய ஒதுக்கீடு அதிகமாக செய்யறீங்களா, இருக்க உயர்கல்விக்கான மானிய ஒதுக்கீட்டை குறைக்கிறீங்க. அரசு கல்லூரிகளாகட்டும் அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கான பணியாளர்கள் நியமனத்தில் வந்து அரசு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கறதில்ல, அதுக்கான போதிய நிதி ஒதுக்கீடு செய்யறதில்ல. ராணுவத்துக்கு ஒதுக்குற நிதி ஒதுக்கீட்டில் ஒரு 5% குறைத்திருந்தால் கூட இந்த நாட்டில் வந்து கல்லூரிகளை வந்து வளப்படுத்தி இருக்க முடியும். அப்ப கல்லூரிகளுடைய கட்டமைப்பை வளப்படுத்துவதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டாத அரசாங்கம் கல்லூரி மாணவர்களுடைய உயிரை பலிவாங்குகிற ஒரு கோரத்தனமான முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி வந்து இருக்கு. அந்த கேள்விக்கு வந்து இவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. அப்போ ஐஐடிக்கு ஒரு நியாயம், அரசாங்க கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமா? இதே முறையை தான் அவங்க நீட்ல எடுத்தாங்க. அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் மருத்துவர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா தனியார் பள்ளிகளில் படிக்கிறவர்கள், குறிப்பா வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறவங்க மருத்துவர் ஆகிடலாம் என்பதற்கான வழிமுறையை தான் அவங்க நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அதுவும் கூட மருத்துவ பள்ளியை தரப்படுத்துறதா இல்லையா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசே வந்து நீட் பயிற்சி கொடுத்தாங்க. இப்ப நீட் தேர்வே வேணாங்கிறத நம்முடைய நிலைப்பாடு. ஏன் அப்படி வந்து அப்படின்னா 12 ஆண்டுகளா அவன் படிக்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு, ரெண்டாவது அவங்க வந்து இயல்பாக வந்து மருத்துவ கல்வி வந்து அவங்க அடையிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த சமூக நீதி வாசலை இந்த அரசு அடைத்து விட்டது. அதை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அனிதா வந்து படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அனிதா சூசைட் பண்ணா நீங்க சொல்லலாம், ஆனால் அனிதா வந்து இந்த சமூகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அரசினுடைய கொள்கை முடிவுகளை கொலை செய்தது என்பதை நீ மறுக்க முடியாத. 1100 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு வந்து மருத்துவ கல்லூரியில் இடம் இல்லைன்னு சொன்னா அப்ப அனிதா என்ன முட்டாளா என்கிற கேள்விக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் வச்சிருக்கு? கண்டிப்பாக கேட்கலாம். நீங்க சுருக்கமா உங்களுடைய கருத்து. இல்ல, இது வந்து நீட்டை பொறுத்த இல்ல, முன்னாடி நீங்க கேட்டது மாணவர்களை வந்து பலி கொடுக்கணுமா, அவர்கள் பாதுகாப்பு, அவர்களுடைய இதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி வந்து அரசு வந்து இப்ப வந்து பள்ளிகளையோ கல்லூரிகளையோ இந்த மாதிரியான வந்து இது கொரோனா முகாம்களா மாத்திருக்காங்கனாக்கா அதுக்கு மாற்று வழிகளை நம்ம பண்ணியானோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வைக்க முடியுமா, இதை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா அதை விட முக்கியமானது இவர் சொன்னது நீட்டு விவகாரம். நீட்டு விவகாரம் இன்னைக்கு வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இது வந்து எந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படுது? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திமுக ஆட்சி சேர்த்து நீங்க நீட் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நுழைவு தேர்வு இங்க இல்ல, அதை ஒதுக்குறீங்களா இல்லையா? தமிழ்நாடு பேசலாம். அருணன் சார் கிட்ட வந்து கேட்கலாம். சார், இப்போ இந்த சுகாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வந்து கல்வியை வந்து அரசியலுக்குள் கொண்டு வந்து அதை ஒரு அரசியல் கல்வின்றது வந்து மாணவர்களினுடைய தகுதி திறமையை முடிவு செய்ய வேண்டிய ஒரு கூறு. அதில் வந்து நீங்கள் அரசியலுக்காக உங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் பேசுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவது நண்பர் சேதுராமன் தேர்வுடைய முக்கியத்துவம் பற்றி ரொம்ப பேசினார். சாதாரண காலங்களில் அது சரிதான், நான் அதை மறுக்கல. ஒரு மாணவர்களுக்கு சில குணப்போக்குகள் உண்டு என்று அவர் சரியாவே குறிப்பிட்டாரு. ஐயா எல்லாம் கடைசி எக்ஸாம்ல பார்த்துக்கோங்கப்பா, அதுதானே பாஸா ஃபெயிலான ஆக போகுது என்கிற மாதிரியான மனப்பக்குவம்லாம் மன குணம்லாம் இருக்கும், அத்தகைய மனோபாவம்லாம் இருக்கும்னாரு. அதெல்லாம் சாதாரண காலங்கள்ல சரி நண்பரே. இப்ப யாருங்க இப்படி எதிர்பார்த்தா? இன்றைக்கு தமிழ்நாட்டுல இப்ப நிலைமை என்ன? தினசரி 5000 பேர் இந்த தொற்றுக்கு புதிதாக ஆளாகிறார்கள். முதல்ல 1000, 2000 இருந்துச்சு, 3000 இருந்துச்சு, 4000 இருந்துச்சு.
இப்ப பார்த்தா 4985 ஆயிடுச்சு. இந்த நிலைமை செப்டம்பர் மாசம் வரைக்கும் போனா என்ன ஆகும் தமிழ்நாடு? நான் சரி மிச்சம் மாநிலங்களுக்கு கூட நான் அதை பத்தி கூட பேசல. எப்படிங்க செப்டம்பர் மாசத்துல நிலைமை வந்து சாதாரணமா இருக்கு? எப்படி நீங்க இந்த கல்லூரிகளுடைய தேர்வுகள்லாம் நடத்தலாம்னு சொல்றீங்க? இது புதிய நிலைமை. ஆகவே புதிதாக யோசிக்கணும். ஒண்ணு. இரண்டாவது ஆன்லைனை பத்தி சொல்றாரு, ஆன்லைன் எக்ஸாம். இப்ப இத நான் சொன்னேன் பாருங்க, அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய வழிகாட்டுதல் இதை குறிப்பிடுறாங்க. எப்படி தேர்வு நடத்தலாம்ங்கிறதுக்கு மாநில அரசுகளுக்கு அவங்க 2 சாய்ஸ் தர்றாங்க. ஒண்ணு என்னன்னா, பேனா மூலமா எழுதுகிற பரீட்சையும் வச்சுக்கலாம் அவங்க சொல்றாங்க, அல்லது ஆன்லைன் மூலமாக தேர்வு எழுதுகிறதையும் வைத்துக் கொள்ளலாம். இப்ப பாயிண்ட நான் முதலமைச்சரே முடியாதுட்டாரு. பேனா மூலமா எழுதுறது என்றால் அப்படி என்றால் அந்த ஒரு ஹாலுக்கு கொண்டு வரணும், எக்ஸாம் ஹால் அப்படி சொல்லுவோம். அந்த கல்லூரி அந்த வளாகம் முழுக்க எந்த நிலைமையில் இருக்கு தமிழ்நாட்டுல என்பதை சொல்லி, ஆகவே தமிழ்நாட்டு சிறப்பு நிலைமை முடிவெடுக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்கள். இதை எப்படிங்க நீங்க மறுப்பீங்க? எனக்கு 1008 விமர்சனம் இருக்குங்க இந்த ஆட்சி பற்றி, அதிமுக ஆட்சி பற்றி. இது நியாயமா இல்லையா? கல்வியாளர்கள் யோசிக்க வேண்டாமா? அடுத்து ஆன்லைனுக்கு வாங்க. ஆன்லைன் பத்தி மட்டும் கூட, அது பற்றி கூட அவர் சொல்றாரு. அவர் 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று என்னன்னா, இதுவரைக்கும் இந்த ஆன்லைன்ல தேர்வு எழுதுகிற பழக்கம் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு இல்லை. எப்படி திடீர்னு செய்ய முடியுமா? அடுத்து அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் அந்த வசதி இருக்கா? இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் இந்த மடிக்கணினி எல்லாம், ஆனா அது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா? முதல்ல கரண்ட் இருந்தா தானே. எக்ஸாம் டயத்துல கரண்ட் போச்சுன்னா என்னங்க செய்வீங்க? உங்க மடிக்கணினி வச்சுக்கிட்டு அல்லது செல்போனை வச்சுக்கிட்டு? இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆகவே அவர் சொல்றாரு இதுவும் சாத்தியம் இல்ல, தெளிவா சொல்றாரு. ஆக ஒரே சாத்தியம் வந்து என்னன்னா, எங்க முடிவுக்கு விடுங்க. ஏற்கனவே பருவ தேர்வுகள் இதர செமஸ்டர் எக்ஸாம் நடத்தப்பட்டிருக்கு. அதுல மாணவர்களுடைய அந்த தகுதி திறமை நண்பர் சொல்றாரு அது ஒரு வகையா வெளிப்பட்டிருக்கு. பிறகு அக மதிப்பீட்டு எண் என்று சரியா குறிப்பிட்டாரு பேராசிரியர் லெனின். பொதுவா சாதாரண மக்களுக்காக சொல்ற இன்டர்னல் எக்ஸாம் சொல்லுவோமே, அந்த மதிப்பெண்கள்லாம் ஏற்கனவே இருக்கு. இவற்றை வைத்து ஒரு மதிப்பெண் போட்டு பாஸா ஃபெயிலா என்று முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம், அதுதான் ரொம்ப சரியான முறை. நான் ஒண்ணு வாதிடல, கட்டாயம் இந்த ஆண்டு ஏற்படும். இதை மத்திய அரசு ஏற்கணும். ஏற்க மறுத்தால் எனக்கு வருகிற சந்தேகம் என்ன தெரியுமா? அவர் சொன்னது போல எரியிற வீட்டுல புடுங்கினது லாபம்னு சொல்லி இந்த காலகட்டத்திலையும் ஆன்லைன்ல தேர்வு நடத்து. அப்ப ஏழை பாளைகள், அடித்தட்டு மக்கள், கிராமப்புற மக்கள் அவங்களால ஒழுங்காக அந்த ஆன்லைன் தேர்வுல எழுத முடியாது, எழுதவே முடியாது, அல்லது தேர்ச்சி பெற முடியாது. ஆகவே மேல்தட்டு மக்கள், பணக்காரர்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகள் வந்துருவாங்க, வந்து வேலை வாய்ப்புக்கு போகட்டும், இன்னும் அடுத்த கல்விக்கு போகட்டும் என்கிற அந்த மோசமான எண்ணம் இந்த கொள்கைக்கு பின்னால் இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ரமேஷ் சேதுராமன் சார், இப்ப என்னன்னா, மாணவர்களினுடைய நலனை விட மாநிலங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதுதான் மத்திய பாஜக அரசுக்கு முதன்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இதுல சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்வை வந்து கட்டாயமா நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க நடத்தலாம், எப்பொழுது நடத்தலாம் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற சூழலை பொறுத்து முடிவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ சூழல் சரியில்லை, தமிழ்நாட்டில் வந்து சூழல் சரியில்லை, ஏன்னால் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி கொண்டிருக்கிறது, மற்ற மாவட்டங்களுக்கும் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு, அதனால சூழல் சரியில்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எழுதுறாரு எங்களால நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதற்கு வந்து அவர்கள் அங்கீகரிக்கணும்ல, அதை வந்து சர்வீஸ் ஆயிக்கணும் இல்லையா? அது அதாவது சூழல் சரியில்லை நடத்த முடியாதுன்னு சொல்றது வேற. எப்ப நாங்க இப்ப முடியாது 6 மாசம் கழிச்சு தான் நடத்த முடியும் ஏதானு கூட சொல்லட்டும். இல்லைன்னா ஏன்னா யூஜிசியை பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இதை ஸ்டாண்டர்டா இதுல பண்ண முடியாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சரி, இந்த பக்கத்துல வந்து இது வெஸ்ட் பெங்கால்லேருந்து இது வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் சரி, இதுல எல்லா மாநிலங்களும் எல்லா இதுக்குமே பள்ளி கல்லூரி இது கல்லூரிகள் சொல்லணும்னாக்க ஒரே ஸ்டாண்டர்ட் தான். அவங்க நடத்தணும்னு சொன்னா நடத்தலாம். இல்ல இதுல வந்து பெரு மாநிலங்கள் பெரு நகரங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை இதுலயுமே கொரோனா தொற்று அதிகமா இருக்கு. டெல்லி கல்லூரிகள் ஒரே ஸ்டாண்டர்ட் சொல்வீங்க நீங்க? தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கோம், வட மாநிலங்கள் அப்படி இருக்கா? மற்ற மாநிலங்களில் இருக்கிறதா?
சரி. எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க பள்ளி கல்வியை பத்தின அந்த தரத்தை பத்தி சொன்னீங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய பள்ளி கட்டமைப்பை விட வேற எந்த மாநிலங்களில் சிறப்பான பள்ளி கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற கட்டமைப்புகள் வந்து நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட பெருவாரியாக மிகவும் அற்புதமான கட்டமைப்பு. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னாக்கா பாடத்திட்டங்கள் தான், அதை விட்டுடுவோம். ஆனா அதே நேரத்துல நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இந்த கட்டமைப்புகள் இருந்தும் கூட இப்ப நடத்த முடியாத நிலைமை. அப்போ எல்லா மாநிலங்கள்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரும்போது மத்திய அரசு செவிசாட்சி தான் ஆகணும்னு நான் சொல்றேன். நான் சொல்ல வர்றது வந்து இல்ல தமிழகம் மட்டும்தான் நீங்க பண்ணணும், நீங்க மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லல. அவங்க சொல்றது அத்தனை மாநிலத்திற்கும் அத்தனை மாவட்டங்களுக்கும் அத்தனை கல்லூரிகளுக்கும் தானே யூஜிசி கீழே வரவங்களுக்கு தானே சொன்னாங்க. ஆனா எல்லாம் பெருவாரியாக எதிர்ப்பு இருக்கும்போது இவங்களே திரும்ப கால்ஃபர் பண்ணிடுவாங்க, வேண்டாம் இல்ல நம்ம வந்து இதை தள்ளி வைக்கிறதோ இல்லைன்னா வந்து வேற ஏதான ஒரு, ஏன்னா எல்லா மாணவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க, ஏதானும் இப்ப நம்ம பேசின அத்தனை விஷயத்திலுமே ஏதான ஒரு வகையில் ஏதான ஒரு மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். இன்னொன்னு வந்து இப்ப நீங்க ஆன்லைன் பத்தி சொல்றீங்க, ஆஃப்லைன் அதாவது பேனாவால் எழுதக்கூடிய தேர்வு அது முடியாது. ஆன்லைன் தேர்வுக்கான உண்டான கட்டமைப்புகளை உருவாக்கணும். இது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, அத்தனை மாநிலத்திலுமே இது ஒரு பிரச்சனையா இருக்கும். அதுவும் குறிப்பா வந்து நீங்க எந்தெந்த மாவட்டங்கள், அதாவது இந்த மெயின் தலைநகரங்கள் இல்லாம மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும். இது எல்லாமே இனிமேல் வந்து அறிவியலின் அடிப்படையில் தான் நம்ம போக முடியும். அது எல்லாமே சரி, யாருமே மறுக்கல. ஆனா இப்ப என்னன்னா அதிகாரத்தில், அதாவது இப்போ மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளட்டும். ஏன்னா இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சூழல், ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் இப்ப இருக்கு எல்லா மாநிலங்களிலுமே. அப்போ மாநிலத்தில் இருக்கின்ற நிலைமை என்பது மாநில அரசுக்கு தான் தெரியும். அப்போ மாநில அரசு சொல்லிருக்காங்க, மாநில அரசு முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கிறது. ஆனா எந்த அளவுல சொல்லிருக்காங்கன்னா தேர்வு நடைபெறணும்ங்கிற அளவுக்கு செப்டம்பருக்குள் நடத்தணும் சொல்லிருக்காங்க. அதை வந்து இன்னொன்னு இப்ப எல்லாம் நான் திரும்பவும் சொல்றேன், அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து இப்ப நடத்த முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அது எது மற்ற மாநிலங்கள் பெருவாரியா செய்யறாங்களோ அதோட ஒத்து போகணும் தமிழ்நாடுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். அததான் வந்து பொதுப்படையா இந்தியா பூரா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா எது நடந்தாலுமே நம்ம மாணவர்களுக்கும் அந்த சமமான ஒரு விஷயம் நடப்பதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு மாணாக்கருக்கும் இதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய அக்கறையை தவிர இதுல வந்து இவர்களுக்கு சாதகமாகவோ அவர்களுக்கு பாதகமாகவோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல என்ன பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க மாணாக்கர்களின் ஒரு வாழ்வு அதிகாரம் செலுத்துவது கிடையாது. நிச்சயமா அது இருக்காது. அப்படி அவங்க ஒரு நினைப்போட பண்ணினா கூட எல்லா மாநிலத்திலும் பெருவாரியான மாநிலங்கள் வந்து நாங்க நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 10 மாநிலத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு கொடுக்க முடியாது அனைத்து. அப்படிங்கும் போது இந்தியா பூரா இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் அத்தனை மாவட்டங்களுக்கும் அத்தனை இந்த யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒரே ஸ்டாண்டர்டை மட்டும்தான் யூஜிசி கடைபிடிக்க முடியும். இப்ப நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னாக்க நாளைக்கு இவங்க வந்து தனியா இல்ல தமிழகம் மட்டும் நடத்தணும், இல்லைன்னா வந்து கர்நாடகம் மட்டும் நடத்தணும், இல்ல குஜராத் மட்டும் நடத்தணும்னு சொல்லணும். நடத்தணும்னு சொன்னா அது எப்படி சொல்றாங்க, மற்ற மாநிலங்கள் ஏதாவது வழிமுறைகள் சரியாக பின்பற்றுறாங்கன்னாக்கா அதை நம்ம பின்பற்றணும். இல்ல இது இல்லாம அது நடத்தவே முடியாதுன்னு எல்லா மாநிலங்களும் சொன்னாங்க, சேர்ந்து குரல் கொடுத்து நம்ம இதை வந்து தள்ளி போடுறதுக்கோ இல்லைன்னா வந்து இதை வந்து தேர்வு இல்லாம இந்த தேர்ச்சிகளுக்கு சொல்றாங்க. எல்லா மாநிலங்களினுடைய தேவைகளோ உரிமைகளோ அது அவங்களுக்கான ஒரு இதுவோ ஒரே மாதிரியாக இருக்காது அப்படிங்கறத நம்ம வந்து நடைமுறையில பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேசலாம் லெனின் சார்ட்ட கேட்கலாம். லெனின் சார், இப்போ என்னன்னா இந்தியா அப்படின்றத வந்து பேசிக்காவே நமக்கு தெரியும், எல்லா நிலைகளிலுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு நாடு இது. அப்போ இங்க வந்து சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு இதுதான் இருக்கணும் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதனாலதான் வந்து எந்த மாநிலத்துக்கும் விலக்கு கொடுக்க முடியாது, எல்லா மாநிலங்களிலும் இறுதி தேர்வை நடத்துங்கன்னு சொல்றாங்க. இல்ல இது நான் மறுபடியும் மக்களுடைய பார்வையில் என்ன பார்க்குறேன், கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனையில் வை அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ யார் சாகுறாங்க யார் பிழைக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சர்வாதிகார போக்கு அந்த குரல் வந்து இந்த உத்தரவில் தெரியுதோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இவங்க எப்போ பாருங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாமே ஒன்றா இருக்கா? நம்ம அதை பதிலில் கேட்போம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாத்தையும் நீங்கள் சமப்படுத்திட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலையேங்க. ஒவ்வொரு மாநிலம் அதனுடைய நிலவியல் புவியியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இனக்குழு சமூகத்திற்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கிறது. இப்போ வட மாநிலங்களில் கனமழை பெய்கிறது, இன்னும் 2 மாதங்கள் கடுமையான மழை பெய்யும், அங்கே வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்கள்ட்ட எப்படி போய் நீங்கள் வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தேர்வு நடத்த முடியும்? இந்த நமக்கு இப்போ மழைக்காலம் தொடங்குது, இப்போ இந்த மழை காலத்தில் கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குமோ என்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க, அறிவியலாளர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இடர்பாடு மிகுந்த காலத்துல நீங்க வந்து இப்படி ஒரு சர்வாதிகாரமான ஒரு முடிவை எடுத்து நீங்க திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப மோசமான ஒரு போக்கு, அது ஜனநாயக விரோத போக்கு என்று பார்க்கிறேன். அதிலும் குறிப்பா இந்த கல்வித்துறையில ஒரு பாசிச போக்கு என்பது மிக ஒரு 10 ஆண்டு காலமாக அதிகரித்து வருகிறது. இன்னும் சொல்ல போனா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான சில உரிமைகளை பறிப்பதிலேயே வந்து குறிக்கோளா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆளுகளுடைய நோக்கம் என்னன்னா ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மக்கள் என்று எல்லாத்தையும் ஓர்மையாக்கம் செய்ய பார்க்கறாங்க. ஆனா இங்க ஓர்மையாக்கம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த இந்தியா என்கிற கட்டமைப்பு இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அடையாளங்கள் இருக்கு, தனித்த பண்புகள் இருக்கு, தனித்த வாழ்க்கை முறை இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு நினைக்கிறது அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு வைக்கிற வேட்டு. ஆக கல்வித்துறையா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துறையா இருந்தாலும் சரி, தொழில்துறையா இருந்தாலும் சரி, இவங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது இந்தியாவின் இறையாண்மைக்கு எடுக்கிற சவாலை தான் நான் இதை வந்து லெனின் சார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்க வழக்கம், உடை, இது எல்லாமே கூட வந்து ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மாறுபடும் அப்படிங்கிறது ஓகே. ஆனா கல்வி அப்படின்றது வந்து உலக அளவிலேயே வந்து பொதுவான ஒரு விஷயம் தானே. அதை வந்து அடுத்து மேல் படிப்பு போறதுன்னு எல்லாருக்கும் கல்வியை தரப்படுத்தணும், கல்வியை காப்பாற்றணும் நோக்கம். நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கல்வியை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் நாளைக்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு உலக நாடுகள்ல இருந்து பல்கலைக்கழகங்களை திறக்கலாம்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. இப்போ இதை வந்து ஒரு சந்தையாக, ஒரு பொது சந்தையாக மாத்தி இன்னொரு ஓனருக்கு கைமாற்றி கொடுக்கணுங்கிற தரகு வேலை இந்த அரசாங்கம் பார்க்குதோ நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. கல்வி கொள்கையினுடைய நோக்கம் அதுதான். உலகத்தரமான கல்வி என்பது வேற. ஏன் நம்ம ஊர்ல படிச்சவங்க இன்னைக்கு அமெரிக்கால போய் வேலை செய்யலையா? இல்ல பல நாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை செய்யலையா? இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மென்பொருள் நிறுவனத்துல, குறிப்பா இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து போனவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ஆக நம்முடைய அரசு பள்ளிகளிலே படித்து சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை வந்து உலக பல்கலைக்கழகங்கள் சொல்லிக் கொடுக்குங்கிறத என்னால் நம்ப முடியல. பார்க்கிற பார்வையே ஒரு அடிமைத்தனமான உணர்வு என்பது என்னுடைய கருத்து. அருணன் சார் கேட்டுறேன். அருணன் சார், இப்ப என்னன்னா லெனின் சார் பேசும்போது சொன்னாரு, மக்களினுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கிறேன், மக்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதுல இருந்து நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. ஆனால் வந்து யுஜிசியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயின் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களினுடைய விருப்பமான அந்த முடிவுகளுக்காக வந்து நடவடிக்கைகளுக்காக கல்வித்துறையினுடைய நீண்டகால லட்சியங்களை வெளியிட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த நீண்டகால லட்சியம் தான் கல்வியை தனியார் பல்கலைக்கழகங்களை, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை முடிவு. அது அவரிடையே கேட்கலாம். கல்வித்துறையினுடைய நீண்டகால லட்சியங்களை வெளியிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை யுஜிசியினுடைய பொதுச் செயலாளர் வைக்கிறாரு. இப்ப மாநில அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடுவதெல்லாம் கிடையாது, இது அதாவது மாணவர்களுடைய நலன் தான் இதில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் சார் சொல்றாரு. உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சுருக்கமாக, இறுதி பகுதி. இல்ல நீண்ட கால லட்சியங்கள்னு எது சொல்றாங்க, அவர் அதை கொஞ்சம் விளக்கணும். எனக்கு என்ன தெரியுமா படுது, உங்களுடைய நீண்ட கால லட்சியம் வந்து என்னன்னா எல்லாருக்கும் கல்வி தேவையில்லை என்பதாங்க அவங்களுடைய நீண்ட கால லட்சியம். நான் விளையாட்டுக்கு சொல்லல, அவங்களுடைய கல்வி கொள்கையிலேயே அப்படித்தான் இருந்துச்சு. அந்த நகல் அறிக்கையிலேயே எதுக்கு இவ்வளவு கல்லூரிகள் எல்லாத்தையும் இழுத்து மூடுன்னு அதுல இருக்கு. ஆக இவங்களுடைய பார்வையே வந்து என்னன்னா எதற்கு எல்லாருக்கும் உயர்கல்வி, இந்த பார்வையில தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கு. ஆகவே அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது எதற்காக கொரோனா என்பதை வச்சு தேர்வு வேண்டாம் என முடிவுக்கு வருவது? கொரோனா காலத்திலும் தேர்வு நடத்து, அனைத்து மாநிலங்களும் எங்கள் உத்தரவு அப்படின்னா, அதனால அது உதாரணமாக ஆன்லைன் மூலமா வச்சுக்கோங்க. ஏழைப்பாளைகளால எழுத முடியல அல்லது பாஸ் ஆக முடியல, அடித்தட்டு மக்களால எழுத முடியல, பாஸ் ஆக முடியல, ரொம்ப நல்லது. இப்ப அவங்களுடைய லட்சியத்துக்கு நீண்ட கால லட்சியத்தோட பொருந்தி வருது இல்ல, எல்லாருக்கும் உயர்கல்வி தேவையில்லை. ஆக ஏற்கனவே அந்த ஆன்லைன் வசதிகள் உள்ள பிள்ளைகள் மட்டும், அந்த வீட்டு பிள்ளைகள் மட்டும் பாஸ் பண்ணி வந்துருவாங்க, அவங்க மட்டும் மேல போயிடுவாங்க. இதுதான் இந்த சமூக அநீதியை தான் அவங்க மறைமுகமாக கொண்டு வர்றாங்க. சரி, நாம பேசலாம் கூட எங்க ஒரு தேர்வு நடத்துறதா இல்லையா என்றால் அது இந்தியா முழுக்க ஒரே முடிவு தானங்க எடுக்க முடியும், மாநிலத்துக்கு மாநில முடிவு எடுக்க முடியுமா என்று அவர் கேட்டார். அந்த வாதம் பாருங்க கேட்கறதுக்கு ஒரு தர்க்க நியாயம் உள்ளது போல படுகிறது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு நாம எல்லாரும். என்னன்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் தேர்வு உண்டா இல்லையா என்று ஒரே முடிவை எடுக்கணுங்கிறீங்களே, ஆனா இந்த தொற்று இந்தியா முழுக்க ஒரே மாதிரியா இருக்கு. மகாராஷ்டிராவுல உச்சத்துல இருக்கு, டெல்லியில அடுத்த உச்சத்துல இருக்கு, தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்த உச்சத்துல இருக்கு. கண்டிப்பா பேசலாம் அருண் சார். இப்ப இறுதி கருத்தாக நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் மறுபடியும் மீண்டும் உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யறதுக்கு உங்ககிட்ட வர்றேன்.
கண்டிப்பா சார், இல்ல, கண்டிப்பா. இப்போ கண்டிப்பா அருணன் சார். விடுங்கள். சரி குறைஞ்சபட்சம் சரி, இதுல அருணன் சார், இப்போ இறுதி கருத்தாக ரமேஷ் சார் நீங்க உங்களுடைய இதை பதிவு கம்யூனிஸ்ட்கள் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலும் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கே ரெண்டு நிலைப்பாடு கொஞ்சம் இருக்கு. ஒருத்தருக்கு சுருக்கமாக. ஒருத்தர் ஒரு உதாரணம் சொன்னா முல்லை பெரியார் விஷயம். இந்த மாதிரி இருக்கும்போது இதுல என்னன்னா எல்லாருக்கும் மாறுபடுது. இன்னைக்கு என்னன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, தமிழகத்துல தான் பெருவாரியாக எவ்வளவு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் எவ்வளவு இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கு. ஆனா அப்போ அதெல்லாம் இப்போ அரசு எடுத்து நடத்தி இருக்கலாமே, ஏன் நடத்தல? இல்ல சுருக்கமான நான் வந்து 30 செகண்ட் கூட பேசல, மத்தவங்கள இல்ல, ஒரு ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ இறுதி கருத்தாக தான் போகிறேன். ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ விஷயம் என்னன்னாக்க, இப்போ தொடர்ந்து இப்ப நம்ம இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அரசியல் வியாபாரமாக்கப்பட்டு தமிழ்நாட்டுல நிறையவே ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க, இந்த வியாபாரம் பாதிக்கப்படும் பல பேர் வந்து கேள்விகள் எழுப்பலாம். குறிப்பா வந்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, இந்த என்னதான் நீங்க வந்து இந்த மாதிரியான பிரைவேட், இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே இந்த பிரச்சனைகள் என்னன்னாக்க, 10 டாப் 10 அதாவது முதல் 10 இதுல வந்து தொற்று அதிகமா இருக்கிற மாநிலங்கள் இது பண்ணாங்கன்னா அவங்கள பெரிய மாநிலங்கள், அவங்க சொல்றதை மத்திய அரசு கேட்டுதான் ஆகணுங்கிற நிலைமை. மூணாவது விஷயம், கம்யூனிஸ்டுகளுக்கு பொதுவாக என்ன பிரச்சனைனாக்க, இப்போ JNU மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அவங்களுடைய வந்து அதிகாரத்தை வந்து கோல வச்சுறாங்க. எதேச்சக அதிகாரம் இல்லைன்னா சர்வாதிகாரம் என்ன வேணா சொல்லலாம். அதெல்லாம் இப்ப பறிப்போகுதுங்கிற ஒரு பயம், ஒரு பீதி, கலக்கம், அதனாலதான் இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் வருது. இப்ப கேம்பஸ் இல்லாதனால அவங்களால ஒரு இதுல நோக்கில தான் மட்டுமே இவங்க பண்றாங்க. அதை விட்டு உடனே அரசு வந்து மக்களுக்காக வந்து ஐயோ மக்கள் இது பாதிக்கப்படுவார்கள், கல்வி போயிடும் அப்படின்னு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய கல்லூரிகள் இதை இந்தியா முழுக்கவே வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க. அதுல வந்து இன்னைக்கு கல்லூரியில படிக்கிற மாணவர்கள்ல குறிப்பா வந்து 60% 70% மாணவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள். அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து உயர்கல்வியை பெறுவதை தடுப்பதற்கான வேலைகளை தான் இந்த அரசு செய்கிறோம்னு நம்ம சந்தேகப்படுறோம். இன்னொன்று வந்து இவங்க சொல்லுகிற இந்த தேர்வு முறை இருக்கு பாருங்க, ஒண்ணு பேனா பிடிச்சி எழுதலாம், அதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லா குக்கிராமங்கள்ல இணைய வசதி இருக்கா? எல்லா குழந்தைகள் கையிலையும் நீங்க கணிப்பறி கொடுத்துட்டீங்களா? எல்லா குழந்தைகளுக்கும் இணையத்தை இலவசமா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டீங்களா? அதுக்கான பயிற்சியை நீங்க அளிச்சிட்டீங்களா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன் உயிருக்கு பயந்து ஊருக்கு போனவனை நீ கடைசி வரைக்கும் வந்து முன்னேற முடியாதபடியான ஒரு முடிவை எடுத்து திணிக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது சமூக நீதிக்கு எதிரானது, கல்வித்துறைக்கு எதிரான ஒரு மிக மோசமான முடிவு. இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களுடைய அடிப்படையான உரிமையை வந்து பறிச்சிட்டு மாநிலங்களை ஒரு அடிமைத்தனமான அரசாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மறைமுக திட்டம் இதில் இருக்கு. கல்வியை சந்தைமயமாக்கி அதை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு திறந்துவிட போகிற மிக மோசமான உள்நோக்கம் கொண்ட ஒரு முடிவு. இதை நாம் ஒரு அனுமதிக்க முடியாது. சார், உங்களுடைய இறுதி கருத்தாக ஒரே நிமிடத்துல கொஞ்சம் சுருக்கமா பதிவு பண்ணுங்க. இல்ல கல்வி என்பது பொதுப்பட்டியலில் தான் இருக்கிறதை ஒழிய மத்திய அரசினுடைய தனி அதிகார பட்டியலில் இல்லை. பொதுப்பட்டியல் என்றால் மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்து ஒத்திசைவு பட்டியல் தான், அதுக்கு பேரு கன்கரன்ட் லிஸ்ட் தான். அதை ஒத்திசைந்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு மாநிலம் தங்களால் இப்பொழுது இந்த தேர்வை நடத்த முடியாது என்றால் நடத்தாம போகட்டும், வேற ஒரு முறையில பாஸா ஃபெயிலா என்று முடிவு செய்கிற அந்த உரிமையை, அதிகாரத்தை மத்திய அரசு தர வேண்டும். அதெல்லாம் பேசிட்டோம் நாம, அவரை இல்ல குறுக்கிடாமல் இல்ல அது ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ அவருடைய இறுதி கருத்து சார் சுருக்கமா முடிச்சிட்டீங்களா அருணன் சார்? தமிழக முதலமைச்சர் தான் எழுதிய அந்த கடித அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். தமிழக மாணவர்களுக்கு நன்மை செய்யும் வகையிலே தேர்வை நடத்தாமல் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகள் மற்றும் உள் மதிப்பீட்டின் அடிப்படையில் தேர்ச்சியை அறிவிக்க வேண்டும். இந்த ஆண்டுக்கு வேறு வழி இல்லை. சரி, கண்டிப்பா சார், கண்டிப்பாக. உங்கள் 3 பேருடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.